இந்த பொண்ணு வந்து ஒரு நியூஸ் சேனல்ல போயிட்டு அந்த அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்து தஞ்சம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்ஷன் எடுக்குது. அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அந்த மணிகண்டன் என்ற நபர். அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க உடனே. ஆனா அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து எந்த வகையிலும் மக்கள் கிட்ட கொண்டு போய் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது நிச்சயமா தேசிய ஊடகத்துல வந்திருக்கணும், இந்தியா முழுக்க இதை பேசப்பட்டிருக்கணும், இந்தியா முழுக்க இருக்க பெண்களுக்கு இப்படி நடந்த பிரச்சனைகள் போய் சேர்ந்திருக்கணும். ஏனோ இதை பத்தி யாருமே பேசல. நம்ம வந்து பகாசுரன் படத்துல இதை பத்தி இதுதான் பேசியிருந்தோம், அப்பவுமே இது இங்கேயும் எதுவும் மாறல போல. இப்ப இந்த வீடியோ பார்த்து சில பேருக்கு ஏதாவது புரியுன்றதால இதை வந்து பேசுறேன். அத்தனை ஆதாரமும் பத்திரமா பத்திரிகை நிறுவனம் கிட்டும் ஒரு பத்திரிகையாளர் கிட்டும் இருக்கு. நிச்சயமா இந்த கேஸ் கோர்ட்ல போய் நிற்கும். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை, எதிர்கட்சியா இருக்கவங்களுக்கும் கோரிக்கை, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அண்ணனுக்கும் சௌமியா அன்புமணி அன்னிக்கும் ஒரு கோரிக்கை. இந்த கேஸ்ல வந்து ஒரு பெண் நீதிபதி அல்லனா ஒரு உயர் நிலையில இருக்க ஒரு பெண் காவலர் தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கணும். அந்த ஆணையத்துல பாதிக்கப்பட்ட பெண்கள் அத்தனை பேரும் வந்து தங்களுடைய இந்த இவன் மணிகண்டன் இவனை சார்ந்த நண்பர்களால பாதிக்கப்பட்ட வழக்கு அவங்க என்னெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்கன்றத தைரியமா அது ரகசியம் காக்கப்படும்ன்ற முறையில அவங்களுக்கு வந்து வெளியே சொல்றதுக்காக ஒரு ஆணையமும் ஒரு சிறந்த மகளிர் காவல் ஆய்வாளரோ இல்லைன்னா அவங்களுக்கு மேல இருக்க நிலையில் இருக்கிறவங்களோ அப்பாயிண்ட் பண்ணி இமிடியட்டா இந்த கேஸை வந்து கவர்மெண்ட் கையில் எடுக்கணும். இது சின்ன கேஸா போயிடக்கூடாது. ஏன்னா குறைஞ்சது 50 வீடியோ வந்து அந்த பத்திரிகை நிறுவனம் கிட்டையும் அந்த பத்திரிகையாளர் கிட்டையும் பாதுகாப்பா இருக்கு. அது கோர்ட்டுக்கு போற வரைக்கும் அது அந்த பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லை, சம்பந்தப்பட்ட அந்த பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லைதான். ஆனா அது கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் சேரும் எனக்கு தெரியும், நான் விசாரிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஒரு ஆணையம் அமைச்சு, தனி ஆணையம் அமைச்சு இந்த வழக்கை விசாரிச்சு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் பாரபட்சம் பார்க்காம தண்டனை வாங்கி கொடுக்கும். ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாரும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, பிளஸ் சில பெரிய பதவியில் இருக்கவங்களோட மனைவிகளும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது எந்த வகையில உண்மைன்றது நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால ஒரு ஆணையம் அமைச்சு இந்த கேஸை வந்து மக்களுக்கு கொண்டு போய் என்னெல்லாம் நடந்திருக்கு சொல்லணும். இப்போ சிங்கப்பெண் படையினை அமைக்கிறதுல இந்த பயனும் இல்லை. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நடக்கிறப்ப அவங்க மூலியமா ஒரு வீடியோ கால்ல நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இந்த போன்ல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, சோசியல் நெட்வொர்க்கு என்ன நடக்குதுன்றத மக்களுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தலா விழிப்புணர்வா இந்த அரசாங்கம் செய்யணும்ன்றத நான் கேட்டுக்கிறேன். ஒரு வீட்லயும் இருக்க ஆண்கள் தங்கள் வீட்டுல இருக்க பெண்களுக்கு இதை வந்து சொல்லி கொடுங்க.